காவலாளி அஜித்குமார் மரணத்திற்கு சம்பந்தமான ஒரு 5 காவலர்களை கைது செய்ததை கண்டித்து அவர்கள் மனைவி போராடினார்கள். இதே விஷயம் உங்கள் கணவருக்கு நடந்து வேறொருவர் இதே மாதிரி போராடினால் நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? பிரச்சனைக்காக நாங்க போகல, மேலதிகாரி சொன்னாங்கன்னா நாங்க போகதான் செய்வோம். அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். காவலர்கள் மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேலதிகாரி சொன்னதுனாலதான் இந்த விஷயத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே மேலதிகாரி உங்க குழந்தைகளை அடித்துக் கொள்ளு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க செய்வீங்களா? ஏன் இந்த காவலர் அஜித்குமார் மீது மட்டும் இந்த வன்முறை தாக்குதல் நடந்தது? என்னோட புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டா என்னோட குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அஜித்குமார் மரணம் அடைந்ததுனால அவர் குடும்பம் நடுத்தருவு, அவர் இல்லாம போய் அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களோட கணவராவது ஜெயில சேஃபா தான் இருக்கிறார், இன்னும் அவர் உயிரோடு தான் இருக்கார். இந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு எவ்வளவு வலி எவ்வளவு வேதனை வரும் அப்படிங்கறத நீங்க தெரியாம உங்க கணவருக்கு நீங்க சப்போர்ட்டா பேசுறது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது அப்படிங்கறத என்னோட கருத்து.